வணக்கம் என் அன்பான தோழர்களே. ஓங்கி வளர்ந்த ஆழமெழுதுகள் காற்றின் அசைவால் இந்த பூமியை தலைகோதி வேறுவிட துடிக்கும். இரவில் முளைத்த நிலவின் ஒளியில் கிளைகளில் உதித்த இலைகளின் நிழலால் இந்த பூமி மகளை தாளாட்டும். காற்றில் சருகுகள் சிலம்பாட்ட ஊற்றாய் ஓடும் நீரோடை இந்த பூமியும் குழந்தை என பால் கொடுக்கும். இப்படி இயற்கைகள் ஒன்றோடு ஒன்றாடும் மகிழ்ச்சியை கண்டுதான் இன்று வரை பூமி அச்சு புரளாது சுழல்கிறது. ஆம், சூரியன் உதயத்தை மலர்கள் கண்டால் துதிக்கும். நல்ல மானுடம் இதயங்கண்டால் புலரும் சூரியனே துதிக்கும். இனி கவி கேட்டது போதும் கதை சொல்ல வருகிறேன். உங்கள் கவி ஒயில் கவிஞன் யான், வரதராஜன் புஷ்பா. ஆக ஏழுகரை மங்கை இவள் கவுண்டர் இனத்துக்கே கங்கை. முல்லைக்கு தேறு கொடுத்த பாரிவள்ளலை முறியடிக்க ஒரு தில்லையே தானம் தந்தால் கண்ணங்குளத்தில் பிறந்தவில்லை. கல்லையே உருக வைக்கும் ஒரு எல்லை காணாத இவள் பெருமை ஆரிய பக்தியும் மிஞ்சி போகிறது. என்ன அருமை! முத்தம்மாள் புள்ளியப்பன் ஈன்றெடுத்த பிள்ளை இவள் சப்தமில்லா தானம் கொடுத்த அழகை என்னவென்று புகழ்வது? கண்ணொன்று தானம் கொடுத்தால் அந்த கண்கள் இருக்கும் வரை, பொன்னொன்று தானம் கொடுத்தால் அச்செல்வங்கள் அழியும் வரை, பெண்ணொன்று தானம் கொடுத்தால் அந்த அழகு சிதையும் வரை, மண்ணொன்று தானம் கொடுத்தால் இந்த உடல் புதையும் வரை. கடல் 7 சொன்னார், கண்ணியர் 7 சொன்னார், ஒரு நாளும் நான் கண்டதில்லை. பத்மாவதி தாயே, நம் கவுண்டர் இனத்தில் குளம் நாளும் கரையேலும் ஒன்றாய் கூடி நன்றாய் தேடினாலும் அந்த கரையேழு வள்ளல் கூட உன்போல் கொடை கொடுக்க யாருமில்லை பெருமகளே. தேவகணங்கள் உன் கொடைபாடும் நேரும் வேறு ஆவணங்கள் தேவையில்லை திருமகளே. தரையாளும் கவுண்டர் இனம் இருக்கும் வரை கரையேலும் உன் பெயர் புகழும் அம்மான் மகளே. கரையேழு கோவிலிலும் எரிகின்ற தீபத்தில் நிறம் ஒன்றே என வரம் சொன்ன தெய்வம் போல் கரம் நீட்டி அறவடைத்தாய் திருமதியே. 4 குல பூக்களையும் கோர்க்க ஒரு நாறு கொண்டு உன் பேர் விளங்க சீர்கொடுத்து 100 கண்டாய் திருமகளே. கண்ணாடி திரைகட்டி பல்லக்கில் ஏறிவர முன்னாடி தட்டி போகும் கொட்டு முழக்கோடு யாரும் முன்போல் பிறக்கவில்லை. கூட்டின் அறை திறந்து உயிர் திறந்து ஓடிவிட்டால் திறந்த கண்களை மூடி வைக்க நம் இமைகளும் மறந்து விடுதே. இன்னொரு முறை பிறப்போம் என்ற உறுதி நமக்கு தெரியாது. பிறந்தாலும் தொண்டு செய்யும் பக்தி இருக்குமா தெரியாது. மனித கூட்டம் மூளையிடும் ஆளும் மண்ணெல்லாம் எனக்கே என்று மண்ணையே தின்னும் புழுக்கள் சொல்லும் வாழும் மனிதன் எனக்கே என்று. ஆம், 5க்கும் 10க்கும் உறவாடும் சந்தையிலே குஞ்சுக்கும் கோழிக்குமே சண்டை நடக்கும் மத்தியிலே தஞ்சை கோபுரத்தில் புறா குஞ்சுகளை வளர்ப்பது போல் இன்று பிறக்கும் பிஞ்சுகள் பல பத்மாவதிகளை காண வேண்டி 5 சுகமும் என் நெஞ்சில் பதிய உன்னை தஞ்சம் என பாதம் பணியும் கவி ஒயில் கவிஞன் யான், வரதராஜன் புஷ்பா. எதற்கும் ஒரு காலம் உண்டு ஒரு திருமகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிறு திருமகளே. மனிதகுலம் வாழ்வதிந்த தத்துவத்திலே அனுபவத்தில் எழுதி வைத்தார் புத்தகத்திலே. பிள்ளைக்கென வாழ்ந்திருக்கும் தாயினத்திலே பிறந்தவரில் நீ ஒருத்தி ஆயிரத்திலே. எதற்கும் ஒரு காலம் உண்டு ஒரு திருமகளே.